ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னமுமே ஆண்களுக்கு கவுன்சிலிங் எடுத்துக்கணுன்ற அவேர்னஸ் வந்துட்டு, ஆனா நம்மளுடைய பர்சனல் வெளியில தெரிஞ்சிருமே. இந்த உலகத்திலேயே இந்த விஷயம் நமக்கு மட்டும் தான் நடந்திருக்கு. லைக் அம்மா மேலேயோ, இன்னைக்கு இன்செஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய முறையற்ற பாலுறவு பத்தி நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் லைக் தட் உங்களுக்கு இந்த உணர்வுகள் வந்து இயற்கையா தோணுன விஷயம் கிடையாது. உங்களுடைய சூழ்நிலைகள், நீங்க எந்த மாதிரி சூழ்நிலையில வளர்றீங்க, எதே மாதிரியான விஷயங்கள் பார்க்குறீங்க, உங்களுடைய பாலுணர்வு தோன்ற ஆரம்பிச்ச நாள்ல உங்களுக்கு நடந்த சில இன்சிடென்ட்ஸ், பழைய ஞாபகங்கள், இது மூலமா தான் அந்த மாதிரியான விஷயங்கள்ல சிக்குறீங்க. அந்த கில்ட்டி ஃபீல்லேருந்து அம்மாவையோ, அக்கா தங்கையையோ அப்படி நினைச்சுட்டா, திரும்ப அவங்கள இயற்கையா பார்க்கும் பொழுது, நம்ம இது மாதிரி அவங்கள யோசிச்சுட்டோமே அப்படின்ற ஆண்களுக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்கு. அது ஆலோசனையில வந்து, அது மூலமா எடுத்துக்கக்கூடிய கவுன்சிலிங் மூலமா கம்ப்ளீட்டா நீங்க கிளாரிட்டி ஆவீங்க. அந்த கில்ட்டி ஃபீல்லேருந்து வெளியில வரலாம். ஸோ இத தயக்கப்படணும், வெட்கப்படணும். இது வந்து டோட்டலி உங்களுடைய ஆலோசனை என்கிட்ட எடுத்துக்கிறது கான்ஃபிடென்ஷியல் தான். இத வந்து நீங்க யார்கிட்டயுமே சொல்ல முடியாத விஷயத்த ஓப்பன் அப் பண்ணி, அத கிளாரிட்டி பண்ணிக்கும் பொழுது, கம்ப்ளீட்டா அதுலேருந்து வெளியில வந்துருவீங்க. அதுக்காக தான் நம்ம ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்காக தான் நாங்களும் இருக்கோம். ஸோ இத வந்து உங்கள ஒரு பெரிய குற்றவாளியாவோ, இல்ல உங்கள வந்து இந்த உலகத்திலேயே நீங்க தான் பெரிய குற்றம் செஞ்ச ஒரு மனிதராகவோ, உங்கள இந்த விஷயத்துலேருந்து எடுக்கணுன்றது தான் எங்களுடைய வேலையும் கூட. ஸோ இத புரிஞ்சுக்கணும். கம்ப்ளீட்டா இதுலேருந்து வெட்கத்த உடைச்சு, அந்த விஷயத்த நீங்க கிளியர் பண்ணிக்கணும். அந்த கில்ட்டி ஃபீல்லேருந்து வெளியில வரணும் அப்டின்னா, கம்ப்ளீட்டா கவுன்சிலிங் எடுக்கும்போது, இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த நினைவுகளும், அந்த எண்ணங்களும் உங்களுக்கு குறைஞ்சு கம்ப்ளீட்டா வெளியில வரலாம். ஸோ நல்ல ஆலோசனை எடுத்துக்கிறது அப்டின்றது ரொம்ப முக்கியமானது. நன்றி.